நம்ம மேட்ச்சில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்மளோட தமிழ் டைட்டன்ஸும் ராயல் ஸ்ட்ரைக்கும் தானே விளாட்றாங்க. வாங்க நம்ம மேட்ச்சுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பால் அருமையாக போட்டிருக்காங்க, அதுவும் அடிக்க முடியல. ரெண்டாவது பால் நம்மளோட அண்ணன் போடுறாரு, பார்ப்போம் இந்த பால் அடிப்படுதான்னு. பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. லாஸ்ட் வர நல்லா இருக்கும், பாருங்கள், உங்களுக்கு இந்த மேட்ச் பிடிக்கும். அப்படியே நம்மளோட புதிய ஆள்கார் யாராட்டும் நம்மளோட வீடியோ பார்க்குறதாலும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. லவ்லி ஷாட்டுங்க, அடிப்பொலியான ஒரு 6 அடிச்சிருக்காரு நம்ம மெகா அண்ணன், வாழ்த்துக்கள். தொடர்ந்து 4 அடிச்சிருக்காரு. அடுத்த பாலும் அதே 4 தான் மக்களே. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே அடித்து பிரித்து தள்ளிட்டு இருக்கிறாரு நம்ம மெகா அண்ணன். குட் பேட்டிங் அண்ணன். 5வது பால் நம்ம பார்த்தீங்கன்னா வா சூப்பருங்க, 4-4ங்க. 2 6 ஒரு 4. ஓப்பனிங்கே பயங்கரமாக இருக்குதுங்க. லாஸ்ட் பால் நம்ம பார்ப்போம். ஐயோ மிஸ் ஆகி போச்சுங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 15 ரன் அடித்து வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க மேட்ச்சு நம்மளோட தமிழ் டைட்டன்ஸ் அவர்கள். ஸோ 2வது ஓவர் போடுறாங்க, பார்ப்போம். பேட்டிங் பார்க்குறதா இருக்கும்போது பயங்கரமாக தான் இருக்குது, பரவாயில்ல. பிளேயர்ஸ் பார்த்து அழகான ஒரு 4 தட்டி விட்டார் நம்ம ஆள். வாழ்த்துக்கள் தலைவரே. பார்ப்போம் 3வது பால் எப்படி இருக்கணும். ஐயோ எனக்கு என்னமோ விக்கெட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க. அதே தாங்க, கேட்ச் பிடிச்சிட்டாருங்க நம்ம பவுலர். சூப்பருங்க. உங்களுக்கு நான் இதை ஸ்லோ மோஷனில் எப்படி காட்டி தரேன் பாருங்கள். அருமையான கேட்சுங்க. சார் 2வது ஓவரில் விக்கெட் ஆகிட்டு நல்லா இப்போ தான் ஸ்கோர் வந்துட்டு இருந்துச்சு. அருமை லவ்லி கிளட்ச். தொடர்ந்து 3வது பால் போடுறாரு. நம்மளோட கேப்டன் களத்தில் இறங்கியிருக்காரு. மொதல் பால் அடிப்பொலியாக தட்டி விட்டுருக்காரு. என்ன செய்ய முடியும், பால் போகலை, பக்கத்தில் இருந்துட்டு. ஸோ அதனால் ரன் ஓடலை. மக்களே, ஐயோ அவரோட துரதிர்ஷ்டம், விக்கெட் ஆகி போச்சுங்க. கேட்ச் ஆகி போச்சு, கீப்பர் கேட்சு. ஸோ இந்த ஓவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்துட்டாருங்க. நந்தகுமார் பாய் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, உடனே போயிட்டாரு. நம்மளோட அதிரடி பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு. பார்த்தா இன்னைக்கு இவர் நம்ம டீமுக்கே வந்து பில்லராக இருப்பார்னு நினைக்கிறாங்க. 3வது ஓவர், செகண்ட் பால். ஃபீல்டிங்லாம் பயங்கரம் வச்சுருக்காங்க. சொல்ல மறந்துட்டாங்க, பவர் பிளே ஓடிட்டு இருக்கிறாங்க. 6 ஓவர் பவர் பிளேங்க, மொத்தம் 20 ஓவருங்க. சரிங்களா, 20 ஓவரில் 6 ஓவர் பவர் பிளே, 10 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அவங்க ஃபீல்டிங்லாம் நல்லபடியாக டைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தமிழ் டைட்டன்ஸு இடையிலையும் கேப்லேயும் அடிக்கிறதுலேயும் கில்லி தான். நம்ம மெகா வந்துட்டார். பார்ப்போம், இந்த பாலில் ஒரு 4 ஒரு 6 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஷாட்டாக மிஸ் ஆகிட்டுங்க. பரவாயில்ல. 100 ரோஜா முள்ளு எப்படி சொல்லுவாங்க, 100 ரோஜா பறிக்கும் போது முள்ளு குத்த தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு பால் மிஸ் ஆனாங்க. அடுத்த பால் அவரை அடித்து தள்ளிடுவாருங்க. போன மேட்ச்சில் நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அப்போது 93 கிட்ட இருந்தாலும் அடிச்சிருந்தாங்க சார். செஞ்சுரி தான் போட முடியல. ஆனால் அவரை விளாண்ட எல்லா மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் 50 மேலே தாங்க அடிச்சுட்டு உண்டு. பவுலிங் மக்களே. ஸோ ஓவர் ஆகிருக்குங்க. நம்ம விக்கெட் எடுத்த ஓவர் தான் அவர் போட்டிருக்காரு. லவ்லி ஷாட் 4 பிளேஸ் தடுத்துட்டாங்க மக்களே, பிரச்சனை இல்லை. ஃபீல்டிங்கும் ரொம்ப அலர்ட்டாக இருக்குது. ஸோ சிங்கிள் தான் எடுத்திருக்காங்க. அடுத்த பால் பவுலர் என்ன ரொம்ப ஃபார்ம் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். பயங்கர இன்ட்ரெஸ்டாக போட்டுருக்கிறாரு. கீப்பர் அதுக்கு மிச்சம் பவரால் இருக்கிறார். ஓஹோ அடி பட மாட்டேங்குது மக்களே. பட்டுச்சுன்னா அந்த பால் போகிற இடம் நமக்கு தெரியாது, அந்த போக்கு போகும். பார்ப்போம் இந்த ஓவரில் எப்படி ஒரு 6 தான் இருக்காது. போலிங் நல்லா போடுறாங்க. வெயில் ஒரு பக்கங்க, தாங்க முடியாத அளவுக்கு வெயில். ஸோ என்னங்க இந்த ஓவர் ரொம்ப நல்லா டைட் பண்ணிட்டாங்க போல் நம்ம பவுலரு. குட் பவுலிங் தலைவர். இந்த பாலை பார்ப்போம். ஸோ இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஓவர். இந்த ஓவரில் என்னாச்சு தலைவரே. வார ஷாட் ஐயோ
கேட்ச் மிஸ்ஸுங்க, நல்ல வேலைங்க. ஸோ பவுலிங் நல்லா அடிப்படையாக போட்டிருக்கிறாங்க அந்த டீமில் எல்லாருமே. 4 ஓவரும் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. இன்னும் 2 ஓவர் தான் இருக்குது பவர் பிளே. கேட்சா 4ங்க. லவ்லி ஷாட்டுங்க, லவ்லி ஷாட். 4 தாங்க, 6ன்னு நினச்சேன், 4 தான். ஐயோ பிளேஸ் தாங்க, சிங்கிள் தான் அடிச்சிருக்காங்க. எப்படிங்க நாங்கள் விளாட்றது எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களோட பஹ்ரைனில் புசேத்தின்னு சொல்லி ஒரு கிரவுண்டு தான் விளாட்றோம். சாதாரண பாலே அடிக்கிறாரு, ஃபுல் டாஸ் பால் அடிக்காமல் இருப்பாரு நம்ம அண்ணன். லவ்லி ஷாட், லவ்லி ஷாட் அண்ணன். நாங்கள் புசேத்தின் கிரவுண்டில் தாங்க விளாட்றோம். ஃப்ரைடே ஆனால் எல்லா மக்களும் இந்த மாதிரி கிரவுண்டில் விளாடுவோம் மக்களே. நீங்களும் உங்களோட மேட்ச் எங்கேயாச்சும் விளையாடுறதுச்சா நம்ம சேனலில் போடுங்க, பார்ப்போம், கமெண்ட் பண்ணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஹெல்ப் பண்ணுறது தாங்க. ஸோ நம்ம சேனலும் மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், சரிங்களா? அதே பவுலர் வார ஷாட் 6ங்க, 6. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவரில் சரியான அடிப்பாடுன்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாலில் 6 ஆகிருக்கு. செகண்ட் பால் பார்ப்போம். செகண்ட் பால் வாட் எ ஷாட். பிளேஸுங்க 4ங்க. செகண்ட் பால் 4ங்க. ஐயோ நல்லா போட்டுக்கிட்டு இருந்தார் நம்ம பவுலரு. என்னாச்சுன்னு தெரில. ஒரு 6 கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. தேர்ட் பால் சேம் பிளேஸு, சேம் ஷாட்டுங்க, 4ங்க. லவ்லிங்க. என்னாச்சு பவுலர்னு தெரில. நம்ம அன்பண்ணாப்பே ஏதோ ஐடியா கொடுக்குறாரு எப்படி போடலான்னு. பட்டு என்ன போட்டாலும் நான் அடிப்பேன்னு நினச்சி பேட்ஸ்மேன் இருக்கிறாரு. 4th பால் அதே ஷாட், அதே 4ங்க. ஐயோ லவ்லிங்க. என்னங்க ஒரு 6, 3 ஹேட்ரிக் 4 அடிச்சிருக்காருங்க. இன்னும் 2 பால் கூட இருக்குது. பவுலர் டென்ஷன் ஆகாதீங்க, வரும் கவலைப்படாதீங்க. 5th பால் அவர் பிளேஸ் மாற்ற மாட்டேங்காருங்க நம்ம பேட்ஸ்மேன். ஐயோ 4ஆ ஃபீல்டிங்கா 4ங்க. 5வது பாலும் 4ங்க. தொடர்ந்து 4 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்காருங்க நம்ம தலைவர் பேட்ஸ்மேனு. பேட்டிங்க லாஸ்ட் பால். ஐயோ பிளேஸுங்க 4ங்க. இந்த ஓவரில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 4 ஒரு 6ங்க. பேட்டிங்க தலைவர், குட் பேட்டிங். 7வது ஓவர் நடக்குது மக்களே. ஃபர்ஸ்ட் பால் பிளேஸ் பண்ணியிருக்காரு நம்ம பாலா. பிடிங்க பாலா. ஃபீல்டிங். செகண்ட் பால் ஷாட். பாலாவுக்கு பாய்க்கே தான் பால் போகுது. பாலா என்னமோ நீங்கள் ரொம்ப ஃபார்முலா இருக்காருன்னு நினைக்கிறேன். பாலாவுக்கும் கீப்பருக்கும் தான் நினைக்கிறேன். ஓகே தேர்ட் பால். என்னங்க சேம் ஏரியாவிலே போயிட்டே இருக்குது பால். பிளேஸ் பார்த்து அடிச்சிருக்காரு, ஆனாலும் சிங்கிள் தான் அடிச்சிருக்கிறாங்க. நல்லா பவுலிங் போடுறாரு. 4th பால் வாட் அ ஷாட். பிளேஸ் தாங்க. இந்த பால் கண்டிப்பாக 4 தாங்க. ஆளே இல்லை பாருங்க மக்களே, ஃப்ரீயாக பால் போகுது. லவ்லி பேட்டிங். 5th பால். ஐயோ சாரிங்க, 5th பால் இல்லைங்க, இது அடுத்த ஓவருங்க. நம்மளுடைய சார்லஸ் அண்ணா போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலில் 6 போயிட்டு அவர் எதிர்பார்க்கல. ஸோ செகண்ட் பால் பார்ப்போம். பிளேஸ் ஃபீல்டிங் தான் தோணுது. ஐயோ ஓடுங்க தலைவரே. ஃபீல்டிங். ஆனாலும் 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. குட் ரன்னிங்ண்ணா. தேர்ட் பாலுங்க ஷாட்டுங்க, வச்சா அடிங்க, பிளேஸுங்க. ஓடுங்க. ஐயோ ஃபீல்டிங்க 4 ரன் இல்லைங்க. ஸோ சிங்கிள் ஓடிட்டாங்க. பரவாயில்லங்க. நெக்ஸ்ட் பால் மெகானா ஆடி ஷாட்டு. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஐயோ ஃபீல்டிங் மிஸ்ஸு, பேக்கப் இல்லை. ஸோ 2 ரன் ஓடிட்டாங்க. ஸோ 1 ரன் ஓட வேண்டிய இடத்துல பேக்கப் இல்லாதனால 2 ரன்ஸ் ஆகிட்டு மக்களே. சார்லஸ் அண்ணா ஓவரில் இந்த ஓவர் கொஞ்சம் பரவாயில்ல. போன மேட்ச்லலாம் அவர் கண்ட்ரோல் பண்ணிடுறேன். இந்த ஓவரில் ஸோ கூட ஆகி போச்சு. ஒரு 13 ரன் கிட்ட கொடுத்துட்டாரு. நல்ல பவுலருங்க சார்லஸ். பாய். ஃபீல்டிங் ஓவருங்க. எனக்கு தெரிஞ்சு இது பவர் பிளே முடிஞ்சாச்சு மக்களே. செகண்ட் பால் பிளேஸ். பாலாபாய் கையை வச்சு பிடிங்க. ஃபுட்பால் இல்லை, கிரிக்கெட்டு. ஆனாலும் பாலை ஃபேஸ் பண்ணி தடுத்துட்டாரு மக்களே.
அவர் சிறந்த ஒரு லெஃப்ட்ஸ்மேன் பேட்ஸ்மேன். ஃபோர் 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 மக்களே. லவ்லி ஷாட், லவ்லி ஷாட். அடுத்த பால் பார்ப்போம் மக்களே எப்படி அடிங்க. ஐயோ, ஃபீல்டிங் ஃபீல்டிங் ஃபீல்டிங். இல்லை இல்லை அன்பண்ணா மேக்ஸிமம் எந்த பாலும் விட மாட்டார். பக்கா ஃபீல்டிங்கு, பக்கா சீரியஸான மேனு. இந்த மேட்சை கொண்டு போகிறது அவர் கோஆர்டினேட்டர் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு பால்லே பார்த்துட்டிங்கன்னா நம்ம தலைவர் 6 அடிச்சிட்டார் மக்களே. இன்றைக்கி அவர் தாங்க, நான் சொன்னால் பார்த்தீங்களா மேட்ச் ஆரம்பிக்கும் போதே இன்றைக்கி அவர் தாங்க ஃபார்ம் ஆகி 50 அடிச்சிட்டார் மக்களே. 8 ஓவரில் 50 ரன், 25 பாலுக்கு 50 ரன் அடிச்சுட்டார் மக்களே. போன மேட்ச்சு இவரோட மேட்ச்சை நான் போட்டிருக்கேன் பாருங்க, அதுலேயும் அவர் 50 அடிச்சிருப்பாரு. எனக்கு என்னமோ 23 ரன்லாம் நினைக்கிறேன். குட் பிளேன்னு இவங்க நம்மளோட புதிய பவுலர் தான். ஸோ பார்ப்போம் எப்படி போகிறாங்க பார்ப்போம். பரவாயில்லங்க, நல்லா தான் போடுறாரு. ஆனால் எல்லா பாலுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பாலாவை தேடி தான் பால் எல்லாமே போகுது. லவ் ஷாட், ஷாட், பிளேஸ் போருங்க, லவ்லி ஷாட்டுங்க. ஸோ நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி ஆள் இல்லாத இடத்த பார்த்து அழகாக தட்டி போகிற கொண்டு போயிருப்பார். அவர் திரும்பி இருந்து ஒரு ஷாட் அடிப்பார். சொன்ன மாதிரியே அடிச்சிட்டாருங்க. சேம் 4 தாங்க. அண்ணா இப்போ தான் 50 அடித்தார். இப்போ 2 பால் பிடிச்சிருக்காரு. 58 ஆகிட்டு. ஃபைனலாக ஓவர் போவாங்க. ஃபஸ்ட்டு பால் நம்மளோட அன்பு தான் போடுறாரு. வாலே ஷாட், ஃபுல் டாஸ் பால் விடுவார் அவர். நம்ம ஆள் மெகா என்ன லவ்லி 6ங்க. ஸோ ரெண்டாவது பால் பார்ப்போம் எப்படி போடுறாங்க பார்ப்போம். லவ்லி போலிங் பாலாண்டாவை ஃபீல்டிங் மாற்றின்னு பார்த்துட்டாரு. அப்பளும் பால் எங்கே பார்த்தீங்கன்னாலும் அவரே தான் தேடி போகுது. தேர்ட் பால் கவுண்ட் ஓவர் ஷாட்ரா வச்சாங்க. 6ங்க, லவ்லி 6ங்க. வர்ற ஷாட் சூப்பர் 6ங்க. 5th பால். ஓ ஷேட், எதிர்பாராத ஒரு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலங்க இவங்க அவுட் ஆவாங்கன்னு. இவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாலே ஒரு 18 ஓவர் வரைக்கும் இவங்க நிற்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12வது ஓவர்லேயே போயிட்டாங்களா. ஐயோ, சத்தியமாக நான் எதிர்பார்க்கலாம் மக்களே. ஐயோ, மேட்சே ஒரு மாதிரி ஆகி போச்சுங்க. பிரச்சனையில் இருக்கிறாங்க நம்மளுடைய யார், நம்ம கன்னியாகுமரியில் உள்ள ஆள் தான் மக்களே. குளச்சலில் உள்ளவர் தான். எனக்கு பேர், அவர் பேர் கிளியராக தெரியல. ஸோ நான் அவர் குளச்சல்னு தான் சொல்லி கூப்பிட்டுட்ருப்பேன். எனிவே அவரும் நல்ல பிளேயர். ஆடுறா ஷாட்டு, லவ்லி ஷாட்டுங்க. 2 பேர் கேப்லேயே அடிச்சு விட்டாருங்க நம்ம கன்னியாகுமரி மக்கள். குளச்சல் அவர்களே 4 லவ்லி 4ங்க. விராட் கோலி நினைப்பு பயங்கரமாக தட்டுறாரு. ஆனால் பாலாக்கே தான் பால் போகுது. பாலா பாய் பிடிங்க, பாலை விட்டுறாதீங்க. ஆனாலும் 2 ரன் அடிச்சிட்டாரு நம்ம தலைவர். அவரும் விட மாட்டாருங்க. எந்த பால் வந்தாலும் நல்ல ஷாட்லாம் அடிச்சு விட்டுருவாரு. பார்த்தீங்களா, அவரும் சேம் தாங்க, பிளேஸே தாங்க. 4 பிடிச்சிட்டாரா. 4 தாங்க. 4ங்க. ஆள் நம்ம தலைவர் வந்த உடனே 2 4 2 பிளேஸ் பார்த்தலாம் அடி கலக்கிட்டு இருக்காரு. தலைவா, இப்போ தான் உன்னைய புகழ்ந்து தானே அதுக்குள்ளே நீ விக்கெட் ஆகிட்டு போயிட்டே தலைவரை. நான் இன்னும் உன்னை எதிர்பார்ப்பெல்லாம் நினச்சா அடிப்பேன்னு. ஓகே, பரவாயில்ல, அடுத்த ஃப்ரைடே பார்த்துக்கலாம், விடுங்க. நம்மளோட அடுத்த தலைவர் வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா வந்த உடனே 4 தட்டிட்டாரு. பரவாயில்லங்க. சொல்லப்போனால் இந்த டீமில் எல்லாரும் அவுட் ஆனாலும் ஸ்கோரை வந்து ஹையப் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாரும் விக்கெட் ஆகிறாங்க. 13 பாலுக்கு 145 ரன் அடிச்சிருக்காங்க மக்களே. ஷாட் ஃபீல்டிங்க, நைஸ் ஃபீல்டிங்க. ஆனாலும் 2 ரன் ஓடிட்டாங்க. அதான் நான் சொல்லுவாங்க, ஸ்கோரை வந்து டீமோட ஸ்கோரை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறாங்க. எனக்கு என்னமோ தோணுது 6 சொல்லவே வேண்டாங்க. நம்ம தலைவர் அதுக்கு மிச்சம் ஃபார்மாக இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு 70 கிட்ட அடிச்சிருப்பாரு. இப்போ எங்களோட டீமே அதுதாங்க.
ஒரு ஆள் விக்கெட் ஆனாலும் அடுத்தவங்க ஒரு விக்கெட் ஆனால் கூட அவங்க அந்த டீமோட ஸ்கோரை ஃபில் பண்ணி மெயின்டைன் பண்ணியே கொண்டு போகிறாங்க. எனக்கு இந்த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 200 கிட்ட மேலே போகிறதுக்கு நம்ம இவர் விக்கெட் ஆகாமல் இருந்தால் அந்த ஸ்கோர் கண்டிப்பாக இவங்களோட டீமு கண்டிப்பாக எடுக்கும். லவ்லிங்க போருங்க, சூப்பர் ஷாட்டுங்க, நைஸ் பிளேஸுங்க. வந்தவரும் பார்த்தீங்கன்னா மக்களே அடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ 14 ஓவருக்கு 165 ரன் அடித்து டீமை வந்து நல்ல ஹையாக கொண்டு போயிட்டுருக்காங்க. குட் ரன்னிங்க. இந்த நம்மளோட பவுலர் பார்த்தீங்கன்னா இவரும் சூப்பர் பவுலருங்க. போன ஒவ்வொரு மேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டு 3 ரன்லாம் கொடுத்து நல்ல போன தடவை மேன் ஆஃப் த மேட்ச் அதில் கொண்டு வந்தார். நல்ல பவுலருங்க. ஸோ இவர் ஓவர்லேயே அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட்டு பார்ப்போம் நம்ம ஆள் எப்படி அடிக்கிறாங்கன்னு. இந்த தடவை ஃபீல்டிங் எல்லாம் ஃபுல்லு லைன் அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஓவரில் இந்த ஓவர் அடிப்படையில் தோணுது. எனக்கு நம்ம இது 4ஆ பிடிச்சிட்டாங்களா? 4 தாங்க, சொல்லி முடியல, அதுக்குள்ளே 4 அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பாலு சேம் இடத்துல ஆளை வச்சு ஃபில் பண்ணிட்டாங்க. பரவாயில்லாங்க, ஃபீல்டிங் தாங்க. ஸோ இவங்களோட டீமோட கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஸோ டீம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழ் டைட்டன்ஸுங்க. கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நந்தகுமார், அவங்களோட கோஆர்டினேட்டர் தான் இவங்களோட டீமே ஃபார்ம் ஆகி நல்லா விளாண்டு போயிட்டு இருக்குது. லவ்லிங்க கேட்செல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஓடுங்க 2 ரன்ஸ் ஓடுங்க மக்களே, ஓடுங்க. லவ்லி 2 ரன்ஸுங்க. ஸோ குட் ஓவர் தாங்க. ரெண்டாவது வெயிலுனா சரியான வெயில் மக்களே. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நான் மத்தியானம் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து காலையில் வந்து ஒரு 7:30 தாங்க. பேக் சைடெல்லாம் அழகா ஸ்பிளேஸை தட்டி ஒரு 4 தட்டி விட்டார் நம்ம தலைவர். லவ்லி தலைவரே, லவ்லி. ஃபீல்டிங் குட் ஃபீல்டிங். வெயில் அண்ணா வெயில் அடிக்கணும். அவுட்டுங்க, எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஐயோ. ஸோ அவுட் ஆகிட்டாங்க. அவுட் ஆகிட்டாங்க மக்களே. 93 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காங்க. ஒரு 6 ரன் அடிச்சுன்னா அவங்க செஞ்சுரி போட்டிருப்பாங்க மக்களே. ஸோ அவரோட பேடு லேக் மக்களே. ஸோ ஆனாலும் ஸ்கோர் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 183க்கு 16 ரன். சரி, அவர் லாஸ்ட் வரை இருப்பான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஐயோ அடுத்த விக்கெட் ஆகிட்டு. அதாங்க ஒரு டீமில் நல்ல ஒரு ஃபார்மில் வந்து ஒரு விக்கெட் ஆயிடுச்சுன்னா ஸோ ஒரு விக்கெட் விழுந்ததும் அடுத்த விக்கெட்டு டக்குன்னு ஆகிட்டு மக்களே. ஐயோ நான் 200 கிட்ட போகும்ல நினச்சிருந்தேன். ஸோ டவுட்டாக இருக்குது. பார்ப்போம், நம்ம பழைய ஆள் இன்னும் விளாண்டுட்டே தான் இருக்கிறாரு. இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா போலிங்கை வந்து, அதாவது பவர் பிளேயில் கொடுத்த போலிங்கை வந்து அவங்க 2 ஓவர் சேவ் பண்ணி வச்சு இப்போ அவங்கள வந்து போட சொல்லியிருக்காங்க. போட்டிருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டில் பரவாயில்ல மக்களே. லவ்லி ஷாட்டுங்க. ஃபீல்டிங்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே எல்லாம் கொஞ்சம் மாட்டி வச்சுருக்காங்க. ஷாட்டு கண்டிப்பாக இது 4 தாங்க, ஸ்ட்ரைட் 4 தாங்க. 4 பிடிக்க மாட்டாங்க. லவ்லி. சார் எனக்கு நம்ம பேட்ஸ்மேன் அவுட் ஆனதாங்க ஃபீலிங் ஆகி போச்சு. நான் ஒரு 6 ரன் தாங்க செஞ்சுரி போட்டிருப்பாங்க, மிஸ் ஆகி போயிடுச்சு மக்களே. சார் அவங்க டீமே சோகத்தில் ஆழ்ந்து போயிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் மேட்சில் நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும் மக்களே. இந்த ஓவரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அடிப்படலைங்க, நல்லா போட்டிருக்காங்க, நல்லா ஃபார்மில் இருக்கிறாங்க பவுலரும். ஒரு சிங்கிள் அப்படி தான் போயிருக்கு. பார்த்தீங்களா ஃபீல்டிங்கு நம்ம அன்பண்ணு தான் இல்லை, நம்ம வெறித்தனமாக பிடிக்கிறாரு போல். சார்லஸ் என்ன அப்படியே அமைதியாக இருக்கிறாரு, கேட்ச் பிடிக்கலான்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. ஷாட் 4 தாங்க. நாங்கள் ஒரு 10 பாலுக்கு அப்புறம் ஒரு 4 போயிருக்கு.
இந்த இப்போ லாஸ்ட் 2 ஓவர் கொஞ்சம் டைட் பண்ணிட்டாங்க. 18 ஓவர் நடக்குது பாருங்க. 18 ஓவரில் 200 மக்களே. நம்ம சொன்ன 200 தாண்டிட்டு மக்களே. அப்போ இன்னும் 2 ஓவர் இருக்குது. ஒரு 228 226 போகிறதுக்குள்ள சான்ஸு ரொம்ப ரொம்ப இருக்குது. ஆனாலும் போலிங் வந்து லாஸ்ட் 2 ஓவர் நல்லா டைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குட் ரன்னிங். ஆனாலும் போன ஓவர் சரிங்க, ரன் இல்லை. இந்த ஓவர்லேயும் பார்த்துட்டிங்கனாலும் ஸோ ஃபோர் வெல் டன். ஆனாலும் ரொம்ப டைட் பண்ணுறாங்க. அதை மீறி நம்ம ஆள் பிளேஸ் பார்த்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. லவ்லி. ஓடுங்க தலைவரை, நிற்காதீங்க தலைவரை. எனக்கு 228 கிட்ட ரன்ஸ் தேவை. பாலை பார்க்காதீங்க, அடிச்சது தட்டி விட்டது, ஓடிக்கிட்டே இருங்க. ஐயோ, போலிங் சூப்பர் போலிங்க. நல்லா லைனில் போட்டிருக்காரு நம்ம தம்பி. சிக்ஸுங்க அடிப்பொலியான ஒரு 6. அதுவும் 3 பாலுக்கு அப்புறம் தாங்க 6 போயிருக்கு. 19 ஓவர் மக்களே. சூப்பர் சார். இவர் என்ன புதிய மாடல் அடிக்கிறாரு. ஆனாலும் 4ஆ? ஆமாங்க, 4 போயிட்டு மக்களே. 218. அப்போ நான் சொன்ன மாதிரி 230 கிட்ட வந்துடும் நினைக்கிற மக்களே. வா ஓடுங்க. பார்ப்போம் நம்ம ஆள் எப்படி. ஐயோ, எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டிங் எல்லாரும் லைனில் வச்சுட்டாங்க, யாரும் பக்கத்தில் இல்லைங்க. ஸோ இந்த ஓவரில் ஒரு 4 தான் மக்களே போயிருக்கு. நான் சொன்ன பார்த்தீங்களா, அவங்க இந்த 2 ஓவர் லாஸ்ட்டை வச்சு கடைசி ஓவர் அவருக்கு. ஓடுங்க, நிற்காதீங்க தலைவரே. லாஸ்ட்டு 2 இன்னும் 8 பால் தான் இருக்குது. லாஸ்ட் பால் நினைக்கிறேன். ஐயோ, நம்ம ஆப்போசிட் பேட்ஸ்மேன் அப்படியே சொல்லியிருக்காரு, கவர் பண்ணி விளையாடுறாரு. நம்ம ஆள் தான் கேட்காம விளையாண்டுருக்காரு போல். ஸோ அவர் எப்படி விளையாடுறான்னு பார்ப்போம். ஐயோ, என்ன நீங்கள் அவருக்கு சொன்னீங்களே தலைவரே, நீங்களே இப்போ கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டீங்களே. பரவாயில்ல மக்களே. 20 ஓவர் 226 மக்களே. அப்போ நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 4 ரன் வந்தால் 230 வரும். அன்பண்ண லாஸ்ட்டில் ஃபார்ம் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். போலிங் பயங்கரமாக இருக்குது. 2 பால் விட்டுட்டாரு. 3ஆவது பாலும் போலிங்கு நல்லா போலிங் போட்டுட்ருக்காரு. 3 பால் போட்டார், 3 பால் மிஸ் பண்ணிட்டான். 4ஆவது பாலும் மிஸ்ஸு தான். 226க்கு மேலே ரன்னு ஏறல. நான் 230 வரும் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன், வரலன்னு நினைக்கிறேன். ஓவருங்க, சூப்பர் ஓவருங்க. லாஸ்ட் 6 பாலும் போட்டு கலக்கிட்டார் நம்ம வந்து. ஸோ டீம் ஸ்கோர் பார்த்துட்டிங்கன்னா